தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெயின் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி பிஏஎஸ் சென்சருக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MQ6 எல்பிஜி கேஸ்க்கு வந்து நம்ம எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, எல்பிஜி கேஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஓகே, எல்பிஜி வந்து எல்லா பேர் வீட்லேயுமே இருக்குது. ஓகே, சிலிண்டர் அப்படிங்கிறது எல்லா பேர் வீட்லேயுமே இருக்குது. அப்போ அந்த சிலிண்டர் வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும்ல. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேர் வீட்லேயும் கேஸ் இருக்குது. அப்போ வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கேஸ் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா தெரியும். அதே வந்து பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து கேஸ் லீக்கேஜ் ஆனாலும் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு நெருப்புட்டி வந்து பொருத்தி வச்சு அப்படின்னா என்ன ஆகும், வீடு ஃபுல்லாக ஃபயர் ஆகிடும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எல்பிஜி கேஸ் வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போ எல்பிஜி கேஸ் வந்து லீக் ஆகுதோ அப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு இன்டிமேட் பண்ணலாம். அப்போது வீட்டோட ஓனருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ண வைக்கலாம். அப்போ அந்த கான்செப்ட் வச்சு நான் என்ன பண்ணலாம், பெரிய ப்ராஜெக்டாக உங்களுக்கு நான் சொல்லலாம். இப்போதைக்கு அந்த எல்பிஜி கேஸ் சென்சார் வந்து எப்படி பிக் மைக்ரோகண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த MQ6 கேஸ் சென்சார் ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா MQ லைப்ரரிஸ் தான். இது எல்லாமே வந்து அடினோ சென்சார் இன்டர்ஃபேஸுங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த லைப்ரரி எல்லாமே அங்கே கொடுத்துருக்கேன். அது நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அடினோவில் வந்து எப்படி MQ6 சென்சாருக்கு வந்து கோடிங் ரைட் பண்ணுறது அதுக்கான லிங்க் தரேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ அதுக்கான கோடிங் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம எப்படி ரெயின் சென்சருக்கு எப்படி ரைட் பண்ணமோ டிஜிட்டல் பின்னில் அதே தான் சேம் கோடு தான். இப்போ என்ன பண்ணுறேன், pic.h பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 lakhs 4 MHz யூஸ் பண்ணிக்கிறேன். LPG RB நாட்டு ஓகே, LPG அப்படின்னு என்ன பண்ணேன், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்னு நான் எழுதுனேன் அப்படின்னா நம்ம பெரிய லென்த்தாக போகும். அப்போ LPG RB நாட்டு நாட்டில் என்ன பண்ணுங்க, LPG சென்சர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறேன். RS RD நாட் RD1 RD2 அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா LCDக்கான பின்ஸ் டிஃபைன் பண்ணிருக்கேன். கமாண்டில் வந்து என்ன பண்ணிருக்கேன், எனக்கு LCD கமாண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக கமாண்ட் ஃபங்க்ஷன் செட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி LCD டேட்டா ஃபங்க்ஷன் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காகவும் LCD யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 8 பிட் LCD இல்லை 4 பிட் LCDயான இன்ஸ்டலைஸ் பண்ணுறதுக்கும் LCD டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வரேன். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் எக்ஸ்பிளைன் சொல்லலாம். அந்த வீடியோவை பார்த்துங்க LCD எப்படி எதுக்கு அந்த ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஓகே, அடுத்து வாய்டு மெயினில் டிஸ்க் B = 0x01 நான் என்ன பண்ணுங்க, RB நாட்டில் ஒரே ஒரு இன்புட் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி போர்ட் பியில் வந்து இனிஷியலாக எல்லா பின்னும் லோ. டிஸ்க் Dங்கிறதே வந்து காமனாக எல்லா வீடியோஸ்லையும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். LCDக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த டிலே MS 10 milliseconds வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா LCD இனிட் பண்ணிட்டு 10 milliseconds நான் வெயிட் பண்ணேன். அடுத்து LCD கமாண்ட் 0x80 LPC சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து ஸ்க்ரோலிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு 0x18 அப்படிங்கிற கமாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 0x18 அப்படிங்கிறது எனக்கு டேட்டா வந்து ஸ்க்ரோலிங் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 1 seconds வெயிட் பண்ணிட்டு LCD கமாண்ட் 0x80 LPG = அப்போ LCD டேட்டா LPG + 0x30 அப்போ 0x30 என்ன அர்த்தம், எனக்கு வந்து கேரக்டர் பின் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எரர் வந்து எதுவும் கிடையாது. இப்போ அந்த கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, அந்த கோடிங்கில் வந்து இப்போ சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். சிமுலேஷன் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா MQ6 அப்படின்னு நான் போடுங்க. MQ6 அப்படிங்கிறது என்னென்னா LPG கேஸ், அப்போ லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா MQ சீரிஸ் சென்சார்லேயும் வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான் இருக்கும். அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இருக்க ஸ்மெல்லாக ரிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து லோவாகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லோவாச்சு அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வந்து சென்சாரில் வந்து டேட்டா ஒன்று வரும். அப்போ ரெசிஸ்டர் வேல்யூ வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது, அந்த வழியாக வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. அப்போ அதனால் என்ன ஆகும், 0 வோல்ட்லேயே இருக்கும். எப்போ எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்குதோ அப்போ எனக்கு என்ன ஆகும், 1 வோல்ட் அப்டேட் ஆகும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சென்சார் வந்து நெகட்டிவ் வச்சுக்கனால இனிஷியலாக என்ன ஆகும், 5 வோல்ட்டில் இருக்கும். எப்போ டிடெக்ட் ஆகுதோ அப்போ என்ன 0 வோல்ட்டுக்கு மாறும். ஓகே, இப்போ வந்து இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா LPG சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, இந்த MQ6 சென்சார் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிக் ஃப்ரம் லைப்ரரிஸில் போய்ட்டு MQ6 கேஸ் சென்சார்னு போட்டாலும் போதும், இல்லை MQ-6ன்னு போட்டால் போதும். ஓகே, MQ6னால் ஸ்பேஸ் விடாமல் 6ன்னு போடாதீங்க, -6ன்னு போடுங்க. MQ-6 இல்லை MQன்னு மட்டும் போடுங்க, உங்களுக்கு எல்லா சென்சாருமே ஷோ ஆகும். அதில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ PIC16F877A பிரிண்ட் பண்ணிட்டு LPGன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ LPGயோட வேல்யூ இன்சில் எப்படி இருக்குது, 1ல் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ சென்சார் நான் டிடெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து பேக் சைடில் இருக்கும். அந்த பேக் சைடில் இருக்க பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் வேரி பண்ணலாமா, ஒரு செட் வோல்டேஜ் வச்சுக்கலாம். அப்போ அந்த செட் வோல்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக LPG வந்து கேஸ் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்டிமேட் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு SMS சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ரியல் டைம் ப்ராஜெக்டாக பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போது எப்படி சென்சார் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் கோடிங் ரைட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இல்லை ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்மளாம் இந்த நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே.
ஓகே கைஸ், தேங்க்யூ.